சொல்லிட்டார் வாக்கு. இப்போ இவருடைய மனைவி இருக்காளே, அவள் தாய்மை உணர்வு கொண்டவளாச்சே. தன் குழந்தையை வெட்டி ஒருவருக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் என்ன சொல்வாளோ என்ற ஒரு கலக்கம் மனதில் இருக்கும் அல்லவா. வீட்டுல போய் மனைவிட்ட சொல்றாளாம். அந்த அம்மா சொல்றா, இதற்கு எதற்கு இவ்வளவு தயக்கம் சுவாமி? உங்களுக்கு தயக்கமே வேண்டாம். நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு கிளாஸ் கூட அதுல ஒத்து வரலனா போய் யாச்சகம் கேட்க வேண்டியிருந்திருக்கும். அந்த ஒரு நிலை வைக்காது இறைவன் இன்று நமக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றார். அதனால் என்ன, தாராளமாக பிள்ளையை அழைத்து வாருங்கள், நாம் சமைத்து கொடுப்போம் என்றாளாம். கணவன் உங்களுடைய பேரை காப்பாற்றுவதை விட உங்க வாக்க காப்பாறதை விட எனக்கு எது இன்பம், அதுதான் எனக்கு இன்பம் அப்படிங்கிறார். இவர் தன் குழந்தையை இன்பம் என்று நினைக்கவில்லை. குழந்தை சிற்றின்பம். சிவனடியாருக்கு தொண்டு செய்வது பேரின்பம். அந்த பேரின்பத்திற்காக இந்த சிற்றின்பத்தை இழப்பது ஒன்றும் பெரிதல்ல என்று நினைத்தார் சிறு தொண்டர். அவருடைய மனைவி இறைவனா கணவனா என்று பார்க்கும் பொழுது கணவன் வாக்கே எனக்கு இறைவன் என்று நினைத்தாள். அதை பூர்த்தி செய்வதுதான் எனக்கு உண்மையான இன்பம் என்று அவள் வாழ்கிறாள். இப்படி இருக்கும் பொழுது சரி, மூணாவது அந்த பையன் வரான். அன்றைய தினம் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். மூன்றாவது அந்த பையன் வரானே, அந்த பையன் இடத்துல நல்லா குளிப்பாட்டி விட்டு, ஏன்னா சிவனடியாருக்கு படைக்க போகும் பொழுது அந்த குழந்தைய சுத்திப்படுத்தி தான் எல்லாம் பண்ணணும். அழகா குளிச்சு விட்டு அலங்காரங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு பண்ணி படுக்க வைக்கும் பொழுது தந்தை சொல்கின்றாராம், மகனே, நீ ரொம்ப ரொம்ப சீராளத்தேவன் என்ற பெயர் அந்த பிள்ளைக்கு. சீராளத்தேவா, நீ ரொம்ப புண்ணியம் செய்தவன் அப்பா. நீ ஒரு சிவனடியாருக்கு இன்று உணவாக செல்ல போகிறாய். உனக்கு என்ன ஒரு பாக்கியம் பத்தியா? யாருக்காவது பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டுவாங்க நம்ம ஊர்ல. பிள்ளை பிறந்த அன்றே பிள்ளையே வெட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அல்லவா அது. அப்போ அந்த குழந்தை அந்த நிமிஷத்துல சாதாரண குழந்தையா இருந்தா, அட போப்பா, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, நீங்க பாட்டில் இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு எழுந்து டபார்னு ஓடிடும் இல்லையா. அப்ப அந்த குழந்தை சொல்றதா, ஆஹா அப்பா, அல்ப நாய்க்கோ நரிக்கோ இந்த சரீரம் மண்ணில் புழுத்து போகாது, ஒரு சிவனடியாருக்கு பிரயோஜனப்படுகிறதே அப்பா. அந்த குழந்தையும் அதை இன்பமாக நினைத்தது. ஒரு சின்ன குழந்தை நமக்கு உணர்த்துகிறது, சோதனை கிடையாது, பேரின்பத்தை நோக்கி எது வந்தாலும் அது இன்பமே என்று. அப்போ அந்த குழந்தைய அம்மா பிடிச்சிக்க, அப்பா அதை நறுக்கி சமையல் எல்லாம் முடிஞ்சது. அந்த குழந்தை கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அந்த அப்பா அம்மா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. கண்ணீர் ஒருத்தர் கண்ணில் வந்ததான். யாருன்னு பார்த்தா அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி. அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததான். எதனால் இப்படி ஒரு குடும்பம் சிவ தொண்டு செய்ய முடியுமா என்று அவளுக்கு ஆனந்தத்தில் கூட கண்ணீர் சுரந்ததாம். இப்படியும் ஒரு குடும்பம் உண்டா என்று. அப்படி சிறுத்தொண்ட நாயனார் இத்தனைய சோதனைய சந்தோஷமா தானே ஏத்துண்டார். அவருக்கு இறைவன் எதை கொடுத்தார்? பேரின்பம் என்று சொல்லக்கூடிய வீடை கொடுத்தார். இத்தனை சோதனையும் அவர் சாதனை செய்தார். அதனால் 63 பெயரும் பெற்றார்.